மக்கள் விரோத ஆட்சியை திறனற்ற இந்த பொம்மை முதல்வர் நடத்தி கொண்டிருக்கிறார். அண்ணன் எடப்பாடியார் அவர் அம்மா வடிவில் இருக்கிறார். இங்கிருந்து தாவேக போன திரு செங்கோட்டையன் கூட இன்னும் பல பேர் வருவார்கள். பட்டியல் சமூக பெண்ணான தங்கப்பதக்கம் வென்ற கீர்த்தனாவை இந்த திராவிட மாடல் அரசு ஏன் புறக்கணித்திருக்கிறது? ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பும் வைக்கிற இந்த வேலையை திருமதி சசிகலா, டிடிவி தினகரன், OPS போன்றவர்கள் எல்லாம் இனிமே அதிமுகவை பற்றி பேசுவதற்கோ அண்ணன் எடப்பாடியாரை பற்றி பேசுவதற்கோ. FT பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு தமிழர் சேனை கட்சியின் நிறுவனர் எரிமலை ராமச்சந்திரன் அண்ணன் தான் இருக்காங்க. வாங்க பேசலாம். அண்ணன் வணக்கம். வணக்கம். அதிமுக பொதுக்குழுல நம்ம எடப்பாடி அவர்களை ஒற்றை தலைமை அவரை நாங்கள் முதல்வர் ஆக்குவோம் அப்படின்றத அமைச்சர்கள் பேசியிருக்காங்க. இதை குறித்து உங்களோட கருத்து? இது அதிமுக ஒற்றுமையில்லை, பிரிந்து இருக்கிறார்கள் என்று பல வாய்கள் மென்றியது. அவர்களுக்கெல்லாம் அவர் முகத்திலெல்லாம் சேற்றை அடிப்பது போல், முகத்தில் கரியை பூசியது போல் நேற்று நடந்த அந்த பொதுக்குழுவில் முழு அதிகாரமும், கூட்டணியை பற்றி முடிவெடுக்கிற அதிகாரமும் அம்மாவினுடைய ஆன்மா. அது பலர் பேசியதில் நான் கவனித்தது, திருமதி வளர்மதி, திரு CB சண்முகம் போன்றவர்கள் பேசியது, அது என்ன சொன்னார்கள் என்றால், அம்மா இன்றோடு அண்ணன் எடப்பாடியார் அவர் அம்மா வடிவில் இருக்கிறார். அம்மாவினுடைய கொள்கைகளை உள்வாங்கி புரட்சி தலைவி அம்மா தான் அண்ணன் எடப்பாடியாரை வழி நடத்தி கொண்டிருக்கிறது, அந்த அம்மாதான் வழி நடத்தி கொண்டிருக்கிற என்றது போல் பேசியிருக்கிறார்கள். அதனால் இந்த உதிரிகளாக அதிமுகவிலிருந்து விலகி போனவர்களால சரகுகளாக இன்மேல் எதையும் அதிமுக ஒற்றுமையாக இல்லை என்று பேச முடியாது. அதற்குண்டான வாய்ப்பும் இந்த பொதுக்குழு தரவில்லை என்றதான் இது சொல்லும். இதிலிருந்து பிரிஞ்சு போன திருமதி சசிகலா, டிடிவி தினகரன், OPS போன்றவர்கள் எல்லாம் இனிமே அதிமுகவை பற்றி பேசுவதற்கோ அண்ணன் எடப்பாடியாரை பற்றி பேசுவதற்கோ எந்த தகுதியும் எந்த அருகதையும் இல்லை என்பது தான் நிதர்சனமாக உண்மையாக இந்த பொதுக்குழு நிரூபித்திருக்கிறது. கட்சியில் இருக்கும் துரோகிகளை களையெடுப்போம் அப்படின்னு ஒரு மனதாக முடிவு பண்ணியிருக்காங்க அமைச்சர்கள் எல்லாம். அப்போ இன்னும் கட்சிக்குள்ள யாரோ சிலர் இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுறதை நம்மளால கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியுமா? 2 கோடி தொண்டர்களை வைத்திருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நிச்சயமாக சிலர் இருக்கத்தான் செய்வார்கள். இங்கும் அங்கும் திமுகவுக்கு ஆள் பிடிக்கிற வேலையும் உண்மையிலேயே செய்வார்கள். அதனால்தான் இங்கிருந்து தாவேக போன திரு செங்கோட்டையன் கூட இன்னும் பல பேர் வருவார்கள் அப்படின்றது போல பேசியிருக்கிறார். அப்படி இல்லை. இந்த பொதுக்குழு நிஜமாகவே உண்மையாகவே தமிழ்நாட்டின் நலன் காப்பதற்காக தமிழரான புரட்சி தமிழரை முன்னிறுத்தி இந்த தேர்தலை சந்திக்கவிருக்கிறது. அதனால் போனவர்களை பற்றி அந்த உளவுத்துறை போல் மாறி மாறி 2 பக்கம் நிற்பவர்களை பற்றி நமக்கு கவலை இல்லை என்பது போல் அந்த பொதுக்குழு செயல்படுத்தி பேசி தீர்மானங்களை கொண்டு வந்து நிரூபித்திருக்கிறது. அதே போல கண்ணகி நகர் கார்த்திகாவுக்கு எடுத்த அந்த மரியாதை உலக தங்கம் என்ற வட சென்னையை சார்ந்த கீர்த்தனாவுக்கு இந்த அரசு எந்த ஒரு மரியாதையும் அன்பளிப்பும் எதுவும் இந்த கேரம் விளையாட்டினுடைய போட்டியில் உலக தங்கம் என்ற அந்த பெண்ணுக்கு எந்த ஒரு செயலும் செய்யவில்லை என்று சொன்னால், திட்டமிட்டே இந்த அரசு ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பும் வைக்கிற இந்த வேலையை எதிர்கால 26 நடைபெறுகின்ற தேர்தலில் பட்டியல் சமூக மக்கள் விழிப்போடு இருந்து
திராவிட மாடலை வீழ்த்துவார்கள். திமுக கூட்டணி எத்தனை பேர் பலம் வாய்ந்தவர்கள் என்று சொல்லப்பட்டாலும் அவர்களையும் தமிழக மக்கள் வீழ்த்துவார்கள் என்றுதான் இல்லை, வீழ்த்துவார்கள் என்பதுதான் உண்மை. அதனால் வட சென்னையை சார்ந்த கீர்த்தனாவுக்கு தமிழ்நாடு அரசு பல அரிய புகழை அந்த பெண்ணுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும். அவருக்கு பொருள் உதவி செய்ய வேண்டும். வறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிற, வறுமையில் தன்னுடைய திறமை உலக அரங்கில் இந்தியாவினுடைய பெருமை சேர்த்த, தமிழகத்தினுடைய பெருமை சேர்த்த கீர்த்தனாவுக்கு பொற்கிழியும் அவருக்கு பல கோடி மதிப்புள்ள பணமும் வீடும் அரசு வேலையும் வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து திமுக தலைமையை நோக்கி கேள்வி எழுப்பும்போது திமுக தலைமையில இருந்தோ இல்லை அதுக்கு கீழே இருக்க அமைச்சர்கள் இருந்தோ எந்த ஒரு பதிலும் வர்றதில்லை. நேராக அவங்க வந்து செல்வ பெருந்தையை வந்து அதுக்கு பதில் சொல்றாங்க. அதுதான் என்னன்னு தெரியல. இவர்கள் யாரை கேள்வி கேட்டாலும் தோழர் திருமாவளவனும் தோழர் செல்வ பெருந்துரையும் ஏன் வந்து நிற்கிறார்கள் என்று தெரியவில்லை. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு கேட்கப் போகிறோம் என்று பேசிய திரு அழகிரி போன்றவர்கள் கூட அமைதியாக இருக்கின்ற பொழுது உங்களுக்கு இத்தனை சீட்டு தான் அப்படின்னு முடிவு செய்து வைத்திருக்கிற திமுகவுக்காக இவர்கள் இப்படி வக்காலத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் உண்மை. அதனால் இவர்கள் இந்த போல் பேசுவதால் மக்களால் இவர்கள் புறக்கணிக்கப்பட போகிறார்கள் அப்படின்னு தான் அர்த்தம். திமுகவை கேள்வி கேட்டால், புரட்சி தமிழர் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல வேண்டியது திமுக அமைச்சர்களும் திமுகவை சார்ந்தவர்களுமே தவிர கூட்டணியில் இருப்பவர்களுக்கு இது பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் கொத்தடிமைகளாக, கூட்டணி அடிமைகளாக இருப்பதை போல் அவர்களுடைய செயல் இன்றைக்கு தமிழக மக்களால் அறியப்படுகிறது என்பதுதான் உண்மை. நகராட்சி மற்றும் குடிநீர் அந்த டெண்டர் இதில் வந்து 1020 கோடி ஊழல் பண்ணியிருக்காங்க. அது இடி வந்து அதை கண்டுபிடிச்சிருக்கதாகவும் அதில் நேரு அவர்கள் சம்மந்தப்பட்டிருக்கதாகவும் சொல்கிறாங்க. இப்படி தொடர்ச்சியாக இடி வலயத்தில் இருக்க இந்த அமைச்சர்கள், ஆட்சியாளர்கள் வந்து எந்த தைரியத்தில் நாங்கள் 26 வந்து 200க்கு 200 அடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க? இல்லை, பொதுக்குழுவில் அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் சொல்கிறாரு 200 தொகுதிகளில் நிச்சயமாக வென்றுடலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. எதன் அடிப்படையில் இந்த வாக்கை அண்ணன் சொல்கிறார் என்று சொன்னால், தமிழக மக்கள் திமுகவுக்கு புறக்கணிக்க வேண்டும், திமுகவுக்கு வாக்களிக்க போவதில்லை என்கின்ற நிலையை தமிழக மக்கள் எடுத்திருக்கிறார்கள். அம்மாவால், புரட்சி தலைவியால் அரசு வேலைவாய்ப்பை சரியான முறையில் எந்த ஒரு ஊழலும் நடக்காமல் அரசு வேலைவாய்ப்பை உறுதி செய்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு அரசு வேலைவாய்ப்புக்கு பல லட்சம் ரூபாய் கொடுத்து தான் வேலை வாங்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதனால் வருகின்ற இந்த ஆட்சியால் வேலை பெறுகின்ற, பணம் கொடுத்து வேலை வாங்குபவர்கள் அத்தனை பேரும் அவர்களிடம் நாம் நேர்மையை எதிர்பார்க்க முடியாது. அவர் கொடுத்த பணத்தை மீண்டும் பெறுவதற்காக அந்த அதிகாரிகள் கூட தவறு செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல குடிநீர் வடிகால் வாரியத்தால் டெண்டர் முறைகேடு நடந்திருக்கிறது. 1020 கோடி ரூபாய்க்கு மேல எதிர்க்கட்சி தலைவரால் இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஈடியால் அது நிரூபிக்கப்பட்டால் திராவிட மாடல் ஆட்சியில் இருக்கிற அதிக ஆட்சியாளர்கள் மட்டுமல்ல, அதிகாரிகளும் சிறைக்கு செல்வதற்கு உண்மையிலே தகுதியானவர்களாக மாறியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு அவலமான ஆட்சியை இந்த நாட்டில் எந்த இடத்திலும் நடக்காது என்பதை தமிழக மக்கள் உணர்ந்து இருக்கிறார்கள். இவர்கள் பணம் கொடுத்து வாக்கு பெற்றுவிடலாம் என்ற நோக்கில்தான் இப்படிப்பட்ட முறைகேடுகளையும் ஊழல்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். பணத்தை வைத்து இந்த மக்கள் ஏமாறுவார்கள், இலவசை கொடுத்து ஏமாற்றி விடலாம் என்று நினைப்பெல்லாம் எதிர்காலத்தில் தவிடுபோடு ஆகும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இப்போ முன்னாடி வந்து நம்ம ஊழல் அப்படின்னு கேள்விப்பட்டோம்னா ஒரு 100 கோடி 200 கோடி இப்படி வரும். இப்போ இந்த ஒரு கடந்த 5 வருஷமா ஊழல் அப்படின்னு எடுத்தாலே 1000 கோடி 2000 கோடி
இப்படி போயிடுறாங்க. ஆனால் மக்கள் பணிக்கோ இல்லை இந்த பள்ளிக்கூடங்கள் பலவற்றை இடிச்சாங்க. அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, காசு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஊழல் 1000 கோடி அப்படிங்கும்போது பள்ளிக்கூடத்தை கட்டுறதுக்கு உங்களுக்கு காசு இல்லைன்னு சொல்லும்போது இது இது எப்படி சரியா இருக்கும் இந்த இதுல? சரியான முறையில் விசாரணை, அது இடி, அமலாக்கத்துறை, இது பொருளாதாரத்தை பிடிக்கிற மத்திய அரசு இந்த மக்கள் அமைச்சர்களிடையும் அதிகாரிகளிடையும் முழுமையான விசாரணை செய்தால் ஒரு ஆண்டு தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்டே போடலாம். அந்த அளவுக்கு இவர்கள் பணத்தை சுருட்டி இருக்கிறார்கள், ஊழல் செய்திருக்கிறார்கள், தவறு செய்திருக்கிறார்கள் என்றுதான் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் தன்னுடைய பேச்சில் தெரிவித்திருக்கிறார். அப்படி என்றால் ஒரு ஆண்டுக்கு தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்டே போட முடியும். அந்த அளவுக்கு இங்கு ஊழல் மலிந்திருக்கு, போதைப் பொருள் அதிகரித்திருக்கு, டாஸ்மார்க் போன்ற கடைகளால் தமிழர்களுடைய வாழ்நிலை ஆயுள் காலம் குறைந்திருக்கு. அப்படிப்பட்ட மக்கள் விரோத ஆட்சியை திறனற்ற இந்த பொம்மை முதல்வர் நடத்தி கொண்டிருக்கிறார். இவர்கள் பணத்தால் மக்களை வாங்கிவிடலாம் என்ற பகல் கனவு எதிர்காலத்தில் பலிக்காது என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன். இந்த ஆட்சியில ரவுடிசம் கட்டவிழ்க்கப்பட்டிருக்க மாதிரி இருக்கு. இப்போ ஆட்சியாளர்கள் கண்ட்ரோல் பண்றாங்களா இல்லை ரவுடிகள் கண்ட்ரோல் பண்றாங்களான்ற அளவுக்கு போயிட்டு இருக்கு. நிறைய அரசியல் படுகொலைகள் நடக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? இந்த சட்ட ஒழுங்கு ஆரம்பத்துல இருந்தே இப்போ வரைக்கும், இந்த எலெக்ஷன் வரப்போகுது, 5 ஆண்டுகள் முடிய போகுது, இப்போ வரைக்குமே இந்த சட்ட ஒழுங்கு கட்டுப்படுத்தவே மாட்டாங்க. அது என்ன நினைக்கிறீங்க? இல்லை, எப்பயுமே திமுக ஆட்சி வந்துச்சுன்னா ரவுடிகளுக்கு கொண்டாட்டமாக இருக்கும், குற்றம் செய்பவர்களுக்கு கொண்டாட்டமாக இருக்கும். எப்பயுமே இந்த ஆட்சியில் ஆளுநர் சொன்னது போல் பட்டியல் சமூக மக்களுக்கு கிட்டத்தட்ட 50 விழுக்காடு குற்றங்கள் பெருகி இருக்கு. அதே போல மகளிர் உரிமை ஆணையம் வெளியிட்ட அறிக்கையில் பெண்களுக்கு எதிரான பாலியல் கூட்டு பலாத்காரங்கள் அதிகரித்து கிட்டத்தட்ட 60 விழுக்காடு அதிகரித்திருக்கு என்ற செய்தி நமக்கு இந்த ஆட்சியினுடைய அலட்சியத்தையும் அராஜகத்தையும், ரவுடிகளுக்கு துணை போவதும், போதைப் பொருட்கள் அதிகம் ஆனதனுடைய விளைவு இன்றைக்கு மாணவர்கள் கூட போதையில் அடிமையாகி துணிச்சலான தவறான குற்ற செயல்களில் ஈடுபடுகிற நிலை இங்கு அதிகரித்திருக்கு. அது மட்டும் அல்லாது இன்றைக்கு சீர்திருத்த திருமணம், பகுத்தறிவு திருமணம், சுயமரியாதை திருமணம் என்று சொல்லி பலரை, இளைஞர்களை ஆசை வார்த்தை காட்டி அந்த ஆசை வார்த்தையை நம்பி காதல் செய்த பட்டியல் சமூக இளைஞர்கள் இன்றைக்கு ஆணவ படுகொலை செய்யப்படுகிறார்கள் என்பதுதான். இந்த ஆட்சியில் ரவுடிகளும் குற்றங்களும் பெருகியிருக்கு, பாலியல் பெருகியிருக்கு என்பதைத்தான் நாம் நினைத்து பார்த்து இந்த ஆட்சியை வீழ்த்துவதற்கு தமிழர்கள் அத்தனை பேரும், தமிழக மக்கள் அத்தனை பேரும் விரும்பி நினைத்து பார்த்து திமுகவை இந்த நாட்டை விட்டே விரட்ட வேண்டிய கடமையும் கட்டாயம் தமிழக மக்களுக்கு இருக்கு. பல கேள்விகளுக்கு சிறப்பான பதில் கொடுத்துருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கும் பதிலுக்கும் ரொம்ப நன்றி.